22வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி அவனை கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவனில் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவர்கள் கைக்கு தப்பு வித்தான். யாரை? யோசேப்பு. தீர்க்க தரிசனம் உரைச்சு தான் பாவமாக்கி விட்டது இந்த குடும்பத்தில். தீர்க்க தரிசனம் உரைத்தது தவறா என்று கேட்டால் அவ்வளவு அது கூர்மையான தீர்க்க தரிசன வார்த்தை. யாக்கோபுக்கு கோபம் வந்து விடுகிறது, சுற்றி இருக்க சகோதரர்களுக்கு கோபம் வந்து விடுது. மாம்சத்தின்படி யாக்கோபை நேசிக்கிறான். இந்த இரத்த பிரியனை என்ன செய்கிறது? அவனை கொலை செய்கிற அளவுக்கு என்னை குழியில் தள்ளிவிட்டு என்ன செய்கிறாங்க? சகோதரலாம் போய் சாப்பிட போய்விட்டுறாங்க. அது என்ன அருமையான சகோதரர்கள் பாருங்கள். குழியில் தள்ளிட்டு சாப்பிட போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வந்து குழியில் பார்க்குறாங்க, இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேலையில் கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிறார், சகோதரத்தின் நிமித்தம், சொந்த ஜனத்தின் நிமித்தம், சொந்த இனத்தின் நிமித்தம், சொந்த இரத்தத்தின் நிமித்தம், எலும்பை நிமித்தம் நீ குழியிலே தள்ளப்பட்டிருக்கிறாய். அவர்கள் வந்து பார்ப்பார்கள், குழியிலே நீ இருக்க போவதில்லை. கர்த்தருனை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அங்கு தூக்கி எடுக்கப்பட்ட யோசேப்பு தான் போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாய் விற்கப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று கேட்டால், வேசித்தனமும் இந்த கொலை பாதகம் ஒருமித்து போய் கொண்டிருக்கும். கடைசியில் ரூபனுக்கு வந்து சேர வேண்டிய சிரேஷ்ட புத்திர பாகமானது இந்த யோசேப்பு வேசித்தனத்தை மேற்கொண்டு வந்த பிறகு அவனுக்கு 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அந்த வேசித்தனம், ரூபன் செய்த வேசித்தனம், பில்லாலோடு தகப்பனுடைய மறுமனையோட வேசித்தனம் செய்த நிமித்தம், இந்த வேசித்தன பாவத்தை போத்திபாருடைய மனைவியிடத்தில் மேற்கொண்டது நிமித்தம் பாருங்கள், ஒரே குடும்பத்தில் மூத்த குமாரன் ரூபனுக்கு வர வேண்டிய சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படியே யோசேப்புக்கு அது கொடுக்கப்பட்டு விடுகிறது. சிரேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? தகப்பனுடைய ஆஸ்திகளிலே கூடுதல் ஒரு பங்கை மூத்த குமாரனுக்கோ குமாரத்துக்கோ கொடுப்பாங்க, குமாரனுக்கு கொடுப்பாங்க அந்த காலத்தில். வேசித்தனமானது உன் சுதந்திரத்தை இழக்க செய்யும், தகப்பனுடைய பற்றை இழக்க செய்யும், பிதாவினுடைய அன்பை இழக்க செய்யும், பரிசுத்தாவின் துக்கப்பட்டு விடுவார். வேசித்தனம் என்றது உள்ளே வருகிற பொழுது ஆலயமாக இருக்காது, சரீர ஆலயமாக இருக்காது. அது மிகப்பெரிய ஒரு அவலட்சணமான அலங்கமாக காணப்படும். அதில் பல ஆதிகள் குடிகொள்கிறத காணப்படும். அதில் பட்டயம் பட ஆரம்பிக்கும், ரத்த சுந்தல் ஏற்படும். அதான் பிள்ளையாம் சொல்லுகிறான், வேசித்தனத்தை அனுப்பினா, வேசிகளை அனுப்பினா 26வது என்னாகும் 25 வாசித்தா தெரியும். மோபிய ராஜாக்கு ஆலோசனை கொடுக்குறான், நீ வேசிகளை அனுப்பினா கர்த்தர் விலகிடுவார், வேசித்தனம் செஞ்சால் கர்த்தர் விலகிடுவார். சங்கீத புத்தகம் 51வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வேசித்தனம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இவரு என்று வேதம் தாவீது சொல்லுகிறார். கதறி அழுகிறார். பத்சேபாலோடு கொண்ட உறவுக்கு பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் அது கண்டித்து உணர்த்துகிற பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் தான் அது. அது எந்த காலம் வந்தாலும் சரி மன்னிக்கலாம். ஆனால் இது இவ்வளோ பெரிய கொடூரத்துக்குள்ளே